ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம். அதாவது சிவகுமார், உங்களுக்கே தெரியும் சிவகுமார் வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனை இறங்கிட்டார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டைரெக்டாக மோதுறதோ டைரெக்டாக ப்ளே பண்ணுறதோ டைரெக்டாக இது பண்ணுறதோ எதுவுமே இல்லை. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு அடுத்தவங்களை ஏற்றி விடுறது, அடுத்தவங்களை அசிங்கப்படுத்துறது. அதுலேயும் இவர் மேலே நிறைய புகார்கள் ஏற்கனவே வந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பெண்கள்கிட்ட இவர் ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லின் கன்னத்தை கிள்ளியிருப்பார், அது ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொடுமை நடந்துச்சு. என்னென்னா இவர் ஒரு இடத்துல வந்து அதான் நம்ம தீபக் வந்துட்டு சிவகுமாரை போட்டு தாக்குன்னு தாக்கியிருப்பார். அந்த வீட்டு பணி டாஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் அவர் கொஞ்சம் கோவம் போட்டு பொசிக்கிட்டார். டென்ஷன் ஆகிட்டு யோ என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டார். அப்படியே ஒரு நாக்கு பூச்சி வந்து இங்கேருந்து இங்கே ஏறிடுச்சு போல இருக்குது. உடனே அங்கே வந்து ஒரு மாதிரி ஆனார். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இவர்கிட்ட வந்து ரஞ்சித் சார்கிட்ட வந்து வேற மாதிரி சொல்லி இங்கே அப்படி இப்படி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா இவர் டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜாக்லி வந்துட்டு நீ வேணால் என் கண்ணத்தை கிள்ளிக்கு வந்துட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்ன நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து அத்துமீறி வந்துட்டு ஒருத்தவங்க ஒரு பெண்ணோட கண்ணத்தை வந்து கிள்ளலாமா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கண்ணத்தை கிள்ளிக்குவா என்னையா நடக்குது அப்படின்ற இருந்துச்சு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் அதை போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட போய் ஒரு ஜொல்லு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதுவும் பயங்கர சர்ச்சையாக போச்சு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ சௌந்தர்யா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார். ஏன் பேச ஆரம்பிக்கிறாருன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சௌந்தர்யா வந்து எல்லாம் ரோஸ்ட் பண்ணி அழுது ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. தனியாக உட்காந்துட்ருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போய் உட்காராரு. கூட உட்காந்து என்ன பண்ணுறாரு, ஜெஃப்ரிக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு சௌந்தர்யா திருப்புறாரு. இப்போ ஜெஃப்ரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. என்ன தான் வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு சௌந்தர்யா மாதிரி பேசி காமிச்சாலும் மார்க் பண்ணி காமிச்சாலும் அதை வந்துட்டு அங்கே வந்து அந்த பொண்ணு முன்னாடியே கேட்டு பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு ஜெஃப்ரி மேலே கோவம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் என்னை கேட்டு தான் பண்ணான், அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை நோண்டுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா சரி ஓகே அவன் வந்து உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு தான் பண்ணான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உன் வாய்ஸ் மாதிரி வெளியில் எத்தனை கோடி ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங் இருக்கும், அதை யோசிச்சு பார்த்தியா அப்படின்றாரு. இவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. இன்னும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லையே, நம்ம யோசிக்காதெல்லாம் அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அதுவும் இல்லாமல் அவர் மைண்டில் என்ன சொல்கிறாரு, ஜெஃப்ரி வந்து எவ்வளோ பெரிய பிளேயர் அவர் மைண்டில் வச்சுருக்காரு. ஸோ ஜெஃப்ரி வந்து டாப் 5 வரப்போகிறான். அவனை நம்ம எப்படி வந்துட்டு மட்டம் தட்டி ஏதாவது ஒரு உண்டக்கலப்பை வேலையை பண்ணி இவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு அவர் யாராவது ஒருத்தர் கீழே இறங்கணும். அப்போ தான் நம்ம மேலே போக முடியும். அந்த மாதிரி ஒரு வேலையை அங்கே போட்டார். பக்கத்தில் ஒருத்தர் ஊன்னு ஒரு சவுண்டு வருது. யாரா அது ஊன்னு சவுண்டு வருது பார்த்தா ஒருத்தர் இப்படி கையை இப்படி வச்சு இப்படி உட்காந்துட்ருக்காரு. யார், நம்ம ரஞ்சித் சார். எனக்கு ஒரு சிரிப்பு. இன்னும் இவர் உட்காந்து ஸ்டைலை பார்த்தா இந்த பார்க் சைடெலாம் போனீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். இப்படி அந்த பொம்மை டஸ்ட்பின் பொம்மை, அந்த பொம்மையை எடுத்து வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பொம்மை திரும்பி பார்த்தா விளையாடுறதுக்கு கிரிக்கெட்டுக்கு ஸ்டெம்பு மாதிரி யூஸ் ஆகும். ஒரு சில பேர் தூக்கி பால் அடிக்கிறதுக்கு அந்த ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் குப்பை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் அந்த மாதிரி நிறைய விதமான ஒரு இதுவாக இருக்கும், ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அந்த மாதிரி இவர் வந்துட்டு இப்போ அந்த பொம்மையை தூக்கின்னு போயிட்டு இன்னொரு இடத்துல வச்சுக்கோங்களேன். அங்கே அவங்க பேசி சிரித்தாங்கன்னா இவரும் வந்துட்டு கரெக்ட். இப்போ இன்னொரு இடத்துல போய் இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ்ட் செஷன் நடந்துச்சு. எல்லோரும் ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க, ரோஸ்ட் பண்ணணும். இவர் ரோஸ்ட் பண்ண சொன்னால் தங்கம் வைரம் இது பண்ணலாமாடா, இதுவா ரோஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் சேஃப் கேம் விளையாண்டு அங்கே இருக்கிறவங்களை ஏமாற்றி கடைசியில் பார்த்து நாமினேஷன்ஸ்க்குள்ளே வராமல் என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் அங்கே உட்காந்துட்டு அவரும் ஆமாம் அவன் சொல்கிறத கேளு, அவன் வந்து ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவன் எப்படி உன்னை வந்து கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் ஏற்றி வர்றாரு. இவர் நல்லா இத்தனைக்கும் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு அப்போ இவ்வளோ குடிஞ்சிருச்சு. இவர் மூஞ்சை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவர் கீழே படுத்தே விட்டார். மூஞ்சி தெரில. ஏன்னு பார்த்தா அவங்க மூஞ்சிக்கு நேராக இதை வந்து கொடுக்குறாரு. அப்போ தான் வந்துட்டு அந்த இது அந்த இந்த இந்த கடையெல்லாம் வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புகை ஊதுன்னு அந்த மாதிரி அப்படியே மண்டையை கழுவுற. புரிஞ்சுக்கோ, ஜெஃப்ரிக்கு உனக்கு பிரச்சனை இருக்குது, ஜெஃப்ரி வந்துட்டு நீ வேணாம் சொன்னாலும் அவன் வந்து மார்க் பண்ணுறான்னு. என்னை கேட்டிங்கன்னா இது வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் தான். பட் இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு வரும்போது ஜெஃப்ரி கண்டிப்பாக பண்ணது தப்பு. அதே மாதிரி ஜெஃப்ரி ஒரு செம்ம வேலை பண்ணார் பாருங்க. விஜய் விஷால் கூட சேர்ந்து இந்த பொண்ணை வந்துட்டு செம்ம கலாச்சிட்டு கடைசியில் ஜெஃப்ரி வந்துட்டு விஜய் விஷால் பற்றி இங்கே வந்து சொல்லிட்டார். அதனால தான் அவங்க அங்கே பொங்கின விஷயங்கள் நடந்துச்சு. அங்கே நிற்க வச்சு விஜய் விஷால் வந்து தைரியமாக உனக்கு இதுவாக இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட வந்து கவுண்டர் கொடு, இந்த மாதிரி நான் இல்லாத நேரத்தில் கவுண்டர் கொடுக்காது சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அது ஜெஃப்ரியா இந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஜெஃப்ரி இந்த மாதிரி பண்ணுவார். ஏன்னா ஜெஃப்ரி நல்லா பிளேயர் தான், அது வந்து மாட்டுக்கருத்தே கிடையாது. அதே மாதிரி ஜெஃப்ரியை வந்து ஒஸ்ட்டு பிளேயராக ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுவும் எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா ஜெஃப்ரி ஒஸ்ட்டு பிளேயரா, ஜெஃப்ரி இன்னமா சூப்பராக ப்ளே பண்ணால் அவனை போய் ஒஸ்ட்டு பிளேயரில் சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்துட்டு அவரும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி இந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு கடைசியில் வந்துட்டு
இங்கே வந்து நல்லவ மாதிரி வேஷம் போட்டு நான் உன்னை கலாச்சிக்கிறேன் உன் பர்மிஷனோடன்னு சொல்லி பண்ணது எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கிடையாது. அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து தப்பான விஷயங்கள் தான். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பர்மிஷன் கேட்டு போனது அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் ஒரு பெரிய பிளேயராக இருக்கும், அவன் பண்ணிடக்கூடாது. இப்போ வெளியில் பார்க்குற உன்ன மாதிரி இருக்கிற உன்னோட வாய்ஸ் மாதிரி இருக்க கஷ்டப்படுறான், கோடான கோடி அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவன் பண்ணிடக்கூடாது, நீ அந்த மாதிரி பண்ணாத, அவ்வளோ பண்ணாத, அப்படி இப்படின்னு பேசுகிறார். இவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, சௌந்தர்யா கிட்ட பேசுகிறதும் செவுத்துக்கிட்ட பேசுகிறதும் ஒன்று. ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சௌந்தர்யா வந்து அதை படி தான் நடப்பாங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் அவங்க வந்துட்டு கேட்குற மாதிரி பார்ப்பாங்க. பட் அவங்க மண்டகளை எதையுமே ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா? அதனால தான் அருண் சூப்பராக வந்து சொன்னார், அந்த பொண்ணுக்கு செம்ம கிளவர். அதனால தான் வெள்ளிக்கிழமை நைட்டு ரோஸ்ட்டுன்னு பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா இவங்களும் ரோஸ்ட்டுன்ற ஒரு டாஸ்க் எடுத்து அங்கே பசங்களை நிற்க வச்சு, அதாவது அந்த மாதிரி ப்ரொவோக் பண்ணால் தான், அவங்கள பஸ்ட் அவுட் பண்ணால் தான் அவங்க வந்து திரும்ப அந்த டாஸ்க்குள்ளே வரும்போது இந்த பொண்ணை போட்டு பொழப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு அழுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நைட் அழுதா அங்கே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். சனிக்கிழமை வந்துட்டு பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. எல்லாமே ப்ரீ பிளான்டு. இப்போ அந்த டாஸ்க்கை மட்டும் சௌந்தர்யா கொடுக்காம இருந்தால் பசங்களும் வந்து சரி, பொண்ணுங்களும் வந்து அந்த வந்து கலாச்சிருக்கவே மாட்டாங்க. சாச்சனா பேசுறதுக்கு அங்கே ஒரு பெரிய பாயிண்டே இருந்திருக்காது, பர்ஷினி பேசுறதுக்கு பாயிண்டே இருந்திருக்காது, நம்ம விஜய் விஷால் பேசுறதுக்கு பாயிண்டே இருந்திருக்காது. ஸோ இது எல்லாமே முன்கூட்டியே அந்த பொண்ணு பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து சௌந்தர்யா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சிவகுமார் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு அடுத்து இன்னொரு இடத்துல என்ன பண்ணுறாரு, நம்ம பவித்ரா கிட்ட போய் பேசுகிறாரு. பவித்ரா வந்து தோத்துட்டாங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான், ஒரு 2 நிமிஷம், அந்த 1 நிமிஷம் அந்த கேப்பில் தான் வந்து டக்குன்னு போயிடுச்சு. 1 நிமிஷம் கூட இருக்காது. அதை வந்து ஃபீல் பண்ண முடியல, தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து அழ போகிறாங்க. இவர் வாலண்டராக போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அது கொஞ்சம் அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சான்றதை சொல்லுங்கள். எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் ஆறுதல் சொல்கிறதா ஒரு காரணங்கள் வச்சு பெண்கள்கிட்ட மூவ் பண்ணுவாங்க. அதை வந்து பச்சையே தெரியும். எனக்கு நேற்று அவர் வந்து பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். மேபி நான் வந்து ராங்காக கூட இருக்கலாம். பட் அந்த பொண்ணு வந்து ஓகேங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க, கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இல்லைம்மா, நான் உன்னை கொம்பு செய்து விட்டுறேன், நீ கண்டிப்பாக ஒரு நாள் வருவேன், நீ கேப்டன் ஆவ, நீ 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுக்கோ, அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான், நீ தான் ஜெயிச்சிருப்ப. இது இன்னொரு பக்கமும் இருக்குது. என்னென்னா, இந்த பொண்ணு ஜெயிச்சிருந்தா தீபக் தோற்றுருப்பார், தீபக் தோற்றுருந்தா இவர் ஹாப்பியாக இருப்பார். அந்த ஒரு விஷயம் நடக்காமல் போச்சு. அதனால் ஒரு பக்கமும் இருக்குது. இன்னொன்று, அந்த பொண்ணு வந்துட்டு 2-3 வாட்டி பவித்ரா வந்துட்டு சரிங்க நான் பார்த்துக்குறேங்கன்னு சொல்லிட்டு போனாலும் கையை பிடிச்சிட்டு கையை ஆடிட்டு கையை விட மாட்டுறாரு. அது பக்காவாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவர் தவிர்க்கிறது இவருக்கு நல்லது. ஏன்னா இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, வெளியில் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நெகட்டிவாக போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஏற்கனவே வந்துட்டு இந்த கன்னத்தை கிள்றதே யாருக்குமே பிடிக்கல. அதுவும் வந்துட்டு அதை ஏன் அவங்க அலோவ் பண்ணுறாங்கன்ற விஷயங்கள் தெரியல. 2 பேருக்கு பர்சனல் இருந்தாலும் அது அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா வேறு. இங்கே வந்து 24 ஹவர்ஸ் எல்லாருமே லைவில் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணால் தப்பு தான். நாளைக்கு வந்து இன்னும் அந்த பொண்ணு கன்னத்தை வந்து இவன் கிள்றான், இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும். அதே மாதிரி இந்த பவித்ரா வந்து போகிறவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு ஹக் பண்ணுறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். எதுக்குன்றான். இந்த மாதிரி தான் வந்து சீசன் 1 ஸ்நேகன் வந்துட்டு எல்லாருக்கும் கட்டிப்பிடி வைத்தம் பண்ணுறேன்னாரு. பாவம், அவரை போட்டு கடைசியில் கட்டிப்பிடி ஸ்நேகன்னே பேரை வச்சாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. எல்லாருமே வந்துட்டு அதேமாதிரி ஒரே மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. நம்ம வாலண்டராக அவங்ககிட்ட வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு பார்க்குறோம் கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி தான் போகும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சிவகுமாரை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அவரோட விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி போகுது. அதுவும் கூட வந்து தர்ஷிகா வேறு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டாங்க. அண்ணா, உனக்கு சொரணவரம் தான் நான் சொன்னேன், அந்த உப்பு மாட்டேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதண்ணா, ஆனால் நீ இனிமேல் விடாதண்ணா, நீ யாருன்னு காமினா அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் ரஞ்சித் சார் கூடயே தான் இருக்கார். அவரை பற்றி வேறு ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்காரு. ஜாக்லின் அவர் என்ன தருமா, அந்த சமையல் அந்த பாத்திரத்தை கழுவுன மேட்டர் சொன்னார் பற்றியா, எப்போ நடந்துச்சு, நான் இத்தனைக்கும் அங்கே வந்தேன், அவர் வந்து சமையல் பாத்திரத்தை நான் கழுவும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னாரு. இப்போ வந்து அந்த பாத்திரத்தை வச்சு என்ன ரோஸ்ட் பண்ணுறாருன்னா இப்போ எவ்வளோ இது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு காண்டில் இருக்கார். ஸோ தீபக்கும் வந்து நேற்று வந்து மன்னிப்பும் கேட்டார். அப்போ அந்த மன்னிப்பையும் இவர் ஏற்றுக்க மாட்டார். அங்கே வந்து ஆமாம் நான் ஏற்றுக்கன்னு சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் என்னுடைய கணிப்பு என்னென்னா, கண்டிப்பாக அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்பில் இவருக்கும் அவருக்கும் முட்டி கொண்ட மாதிரி தோணுது. சார், நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த சிவகுமார் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கோழி முட்டுறது, அந்த பெண்கள்கிட்ட கரெக்டான ஒரு பிஹேவியர் இல்லாத ஒரு இதில் தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு பச்சையாக தெரியுது, இன்னொரு இடத்துல பேசும்போது அவர் வகையாக மாட்டிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் நண்பர்களே.